வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் பாகம் 16. இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது அத்தாளநல்லூர். இந்த ஊருக்கு திருநெல்வேலியிலேருந்து முக்குடல் வழியாகவும் வரலாம், வீரநல்லூர் வழியாகவும் வரலாம். போகிற பாதை ஃபுல்லாமே வயல்காடாக தான் இருக்கும். இந்த ஊரில் தான் கஜேந்திர மோட்சம் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஊர் அந்த காலத்தில் மொய்மாம் பூம்பொழில்ங்கிற பேரில் அழைச்சிருக்காங்க. கோயிலில் ஆதிமூல கஜேந்திர வரதருங்கிற பேரில் பெருமாள் காட்சி தராரு. கோயிலில் இருக்க ராஜகோபுரம் இப்போ கெட்டினது தான். ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போகும்போது கொடிமரம் தாண்டி அடுத்த பிரகாரத்துக்கு உள்ளே போகும்போது ஒரு சிலை, அது அந்த கோயிலை கட்டின ராஜாவோட சிலையாக இருக்கலாம். வலது பக்கம் கஜேந்திர மோட்சத்தை விளக்குற மாதிரி சுதை சிற்பம் இருந்தது. 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலில் நம்மாழ்வார் பாடியிருக்காரு. மொய்மாம் பூம்பொழிற் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற பொய்கை கைகா உக்கருள் செய்த கார்முகில் போல கண்ணன் எம்மானை சொல்லிப்பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மம் ஏன் சொல்வீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே என்று நம்மாழ்வார் பாடியிருக்காரு. அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே பாடியிருக்காரு இந்த கோயிலை பற்றி. உள்ளேயே 2 கோயில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற கஜேந்திர மோட்சம் நடந்த கஜேந்திரவத பெருமாள் கோயில் வந்து 2ஆவதாக கட்டினது, அதாவது 16ஆவது நூற்றாண்டில் கட்டின கோயில். அதுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டிலேயே பாண்டிய காலத்தில் கட்டின கோயில் தான் பரமபதநாதர் கோயில். அது கோயில் சைடில் இருக்கும். இந்த கோயில் வந்து ஹைட்டு கூட இருக்கும். தாமிரபரணி வெள்ளம் வந்தாலும் பாதிக்காத அளவுக்கு ஹைட்டில் இருக்கும். ஆனால் பழைய கோயில் வந்து கொஞ்சம் இதை விட ஹைட்டு கம்மியாக இருக்கும். இதுதான் அந்த பரமபதநாதர் கோயில். என்னதான் கற்சிலையாக இருந்தாலும் அதுக்கு மூலிகை வண்ணம் சாயம் சீர்ப்பாங்க. அந்த பரமபதநாதருக்கு பார்க்க அழகாக இருக்கும். சரி, வாங்க வரலாற்றுக்குள்ளே போவோம். ஒரு காலத்தில் இந்திரத்துய்மன்கிற பாண்டிய மன்னன் இந்த மொய்மாம் பூம்பொழில் வந்து பெருமாளை வந்து வணங்கியிருக்காரு. இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போய் இந்த கோயிலே கதின்னு இந்த கோயிலில் பெருமாளை வணங்கிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. பக்தியை கேள்விப்பட்டு அகத்தியர் இவரை பார்க்கறதுக்கு இந்த மொய்மாம் பூம்பொழில் வந்திருக்காரு. அப்போது ராஜா இவர் கவனிக்காமல் பெருமாள் பக்தியில் மூழ்கி அவரே தியானிச்சுட்டு இருந்திருக்காரு. தான் வந்ததை கண்டுகொள்ளாத ராஜாவை பார்த்து கோபம் கண்ட அகத்தியர் இந்த காணகத்தில் யானையா போ அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த காட்டுக்குள்ளே தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிற யானைகளோடு சேராமல் தான் மட்டும் தனியாக சுற்றிட்டுருக்காரு. காலையிலையும் சாயங்காலமும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற தாமர மலர்களை எடுத்து அந்த பெருமாளில் இருக்க பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டும் வந்திருக்காரு. இதுக்கிடையில் தேவலங்கிற முனிவர் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் தவம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ வான்வழியாக போன கந்தர்வன்கிற ஒருத்தர் கீழே இவரை பார்த்து நக்கல் பண்ணிவிட்டு இவர்கிட்ட வம்பில் போன்ட்டு கீழே தண்ணிக்குள்ளே போய் இவரோட காலை பிடிச்சி இழுத்துருக்காரு. கொஞ்சம் சாக்கான முனிவர் திரும்ப சுதாரிச்சுட்டு அவர் மேலே கோபம் கொண்டிருக்காரு. நீ தண்ணியில் வந்து உள்ளே இழுத்தனால நீ தண்ணியிலே முதலையா கடை அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருக்காரு. இந்த கந்தர்வனும் முதலையா இதே மொய்மாம் பூம்பொழில்ங்கிற தாமிரபரணி ஆற்றங்கரையில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் பெருமாள் பூஜைக்கு மலரை பறிக்கிறதுக்கு ஆத்தங்கரையில் இறங்கின யானையை உள்ளே இருந்த இந்த முதலை வந்து காலை பிடிச்சி இழுக்கு. அதனால் மிரண்டு போன யானை, அதாவது கஜேந்திரன், விஷ்ணுவை நோக்கி அபயக்குரல் எழுப்புறாரு. அதுக்கு செவிச்சாச்ச விஷ்ணு கருடர் மேலே வந்து இந்த இடத்துல தன்னோட சக்கரத்தை கழட்டி விடுதாரு. அது போய் முதலையோட தலையை அறுத்துருது. அதுக்கப்புறம் அந்த கந்தர்வனுக்கு மோட்சம் கிடைக்குது. அதே போல் அதுக்கப்புறம் தன்னோட கையால் யானையை தூக்கி விடுறாரு. அதனால் யானையும், அதாவது இந்திரத்துய்மனும் மோட்சம் பெறுறாரு. இந்த நிகழ்வு நடந்தது இந்த கோயில் பின்னாடி இருக்கிற தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான். அதுக்கப்புறம் இந்த கோயில் கஜேந்திர வரதர் கோயில்னு ஆச்சு. கஜம்னா யானை, இந்திரன்கிறது அந்த இந்திரத்துய்மன்கிற அரசரோட பேர். அதுதான் அந்த கஜேந்திர யானைக்கு மோட்சம் தந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். இந்தியாவில் நிறைய இடத்துல கஜேந்திர வரதர் சிலை இருக்குது. நம்ம காஞ்சிபுரத்துலேயும் கஜேந்திர வரதர் சிலை இருக்குது.
ஆனால் உண்மையான கஜேந்திர மோட்சம் நடந்தது இங்கே தான்னு கல்வெட்டுப்படி சொல்கிறாங்க. ஏன்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த கோயில். மற்ற கோயிலில் இருக்க சிலைகள்லாம் அதை விட கம்மி தான். முதல் கோயில் 6ஆம் நூற்றாண்டுலையும் இப்போ நீங்கள் பார்க்குறது 17ஆம் நூற்றாண்டில் ஹைட்டு கூட வச்சு கட்டின கோயில் இந்த கோயில். கிருஷ்ணதேவராயருங்கிற அரசர் எழுதின அமுக்த மாலிதாங்கிற ஒரு நூலில் ஆண்டாளோட முன்னோர்கள் தன்னோட வம்சத்தில் ஆண்டாள் வந்து பிறக்கணும்னு இந்த அத்தாள்நல்லூர் கோயிலையும் பக்கத்தில் இருக்க திருப்பலை மருதூர் கோயிலையும் வேணதாக ஒரு வரலாறும் இருக்குது. கோயிலில் கஜேந்திரவர்த பெருமாள் 10 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி 8 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருவாங்க. முன்னாடி பிருகு முனிவரும் மார்க்கண்டேயரும் உட்கார்ந்துருப்பாங்க. கோயிலோட உட்பிரகாரத்தில் தெற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் தெற்கு நாச்சியார் வடக்கு நாச்சியார்னு தனித்தனி சன்னதியில் அம்மனும் இருக்காங்க. இந்த கோயிலில் கிபி 1160 பாண்டிய மன்னன் முதல் வீரபாண்டியனோட கல்வெட்டும் இருக்குது. கிபி 1250 நேரின்மை கொண்டான் சுந்தரபாண்டியன் நரசிங்கதேவர் தீயிலே நின்று பொன் சேவை செய்ததாக கல்வெட்டும் இங்கே இருக்குது. கோயில் வெளிப்பிரகாரத்து வழியாக கோயில் பின்னாடி போனோம்னா தாமிரபரணி ஆறை பார்க்கலாம். இது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த தீர்த்தம் வந்து சிங்க தீர்த்தம். அதில் குளித்து சாமி கும்பிட்டா மரண பயம் போகுங்கிறது வரலாறு. நீங்கள் பார்க்குற இந்த கோயில் பின்னாடி இருக்க இந்த இடத்துல தான் அந்த கஜேந்திர மோட்சம் நடந்துச்சு. இது வந்து விஷ்ணு தீர்த்தம், கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதில் குளித்து கஜேந்திரவரதை வழிபட்டால் மரண பயம் போகும், மறுபிறவி இருக்காதுங்கிறது வரலாறு. தாமிரபரணி நதிக்கரையில் வலது பக்கம் இன்னொரு தீர்த்தமும் இருக்குது. அது சக்கர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது கஜேந்திர மோட்சம் அப்போ முதலையோட தலையை வெட்டின அந்த சக்கரம் வந்து அந்த இடத்துல தாமிரபரணி நதியில் நீராடி சிவனை வழிபட்டு திரும்ப விஷ்ணுவோட கைக்கு வந்து சேர்ந்ததாக வரலாறு. அது ஒரு சக்கர தீர்த்தம். மொத்தம் 3 தீர்த்தம் இங்கே இருக்குது. இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் ஒரு சின்ன கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பாதி பேருக்கு தெரியாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.